இருக்கு. அப்புறம் ஊருக்கு போகணுமா? யாருக்கு ஃபங்க்ஷன்? தங்கச்சி கட்டி கொடுத்தோம்ல அவங்க வீட்டுல அவங்க ஓப்படியா பையன்களை ஓப்படியா பையனுக்கு என்னது காது குத்துறாங்கன்னு தெரியாதா? காது குத்தா? எல்லாரும் வீட்டுல பேசிட்டு இருக்காங்க, வந்துட்டு இருக்காங்க, தெரியாத உனக்கு? நடிக்காத நீ. இந்த கதையெல்லாம் எனக்கு சொல்லாதீங்க. நான் போய் யார்கிட்டயோ இதை கேட்டு தெரிஞ்சுக்கணும். என் புருஷன் யாரு? நீங்க தானே கட்டினீங்க, நீங்க தானே சொல்லணும். இல்லங்க எனக்கு சத்தியமா எனக்கு புரியல. எப்படி 2 நாள் நீங்க டிக்கெட் முதற்கொண்டு போட்டீங்க? டிக்கெட் அப்ப டிக்கெட் கிடைக்காதனால வெள்ளிக்கிழமை கிடைக்காத பீட் ரிட்டர்ன் டிக்கெட்டும் போட்டு எல்லாம் போட்டு வச்சிட்டேன் நானு. இல்லங்க நீங்க முடிவு பண்ணிட்டீங்க. உங்க குடும்பத்தோட என்னை ஒதுக்கி ஓரமா வச்சிட்டீங்க. உங்க குடும்பத்துல நீங்க எந்த முடிவு எடுத்தாலும் அதுல என்னை சேர்த்துக்க போறது இல்ல. நான் எதுக்கு லூசு மாதிரி நான் சேர்த்து ஏன் குடும்பம் வார்த்தை விடாத. இல்லவா கரெக்ட் தான் சொல்லணும்ல வீட்ல இருக்கவங்க கிட்ட. நான் வரலங்க. 2 டிக்கெட் போட்டு நீங்க நான் வரல. என்ன என்ன டிக்கெட் நீ அப்பர் லோவர்ல போட்டுருக்கேன். சிங்கிள் பர்த் தான் கிடைச்சதுன்னு போட்டு வச்சிருக்காங்க. அப்படியே அப்புறம் முடியுமா? வீணா போட்டோம். எனக்கு எதுக்கு என் குடும்பமா நாசமா போகுது? உங்க குடும்பம் தானே, காசு தானே வீணா போகுது. இங்க பாருங்க, நான் இங்க பாருங்க என்ன கை என்ன 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 அது சொல்லிட்டேன்னு நான் ஏதோ இதாவனா இந்த டயலாக் சொல்லிட வேண்டியது. விட்டுட்டேன்னு நினைக்கிறேன். என்ன இப்ப எல்லா டயலாக்கும் ஒரே மாதிரி சிரிக்கி நீங்க சொல்றத பூரா நம்பிட்டு அப்படியே போயிரு. அடுத்த டாபிக் போங்க. அதான் சமாளிச்சு கொடுத்தீங்கல. அடுத்து சின்ன மேட்ரு. ஊருக்கு போறோம்னு சொல்லலன்னா அதுக்கு வர எல்லாம் போணும்ல. நீங்க எல்லாத்தையும் பிளான் பண்ணி டிக்கெட் போட்டு உங்க அம்மாட்ட பேசி எல்லாம் கட்டி கொடுத்த வீட்ல ஒரு ஃபங்க்ஷன் எழுதி கொடுத்துருக்கப்பா சொல்லிட்டு நான் எல்லாத்தையும் சொல்றேன்ல. நீ என்ன சொல்ற? நீங்கப்பா உங்க அம்மாட்ட பேசுறது பூரா அப்படியே ஜெராக்ஸ் தெரியும் எனக்கு. ஜெராக்ஸ் போட்டு தரேன். உங்க அண்ணன் தம்பி பேசுறது பூரா தெரியும் எனக்கு. என்னங்கறதெல்லாம் தெரியும். சொல்றேன். என்ன ரியாக்ஷன் அது? தெரியக்கூடாதுன்னு ஓரமா மேல்காரி வேலைக்காரிங்க மட்டும் பல தடவை பேசுறாங்க. இல்ல தோச்சு போடுவாங்க. செலவு வர்றப்ப கடையில கிமியா டேட்ஸ் வாங்கிட்டு வர்றியா? கிமியா வாங்கிட்டு வரேன். வை தேவையில்லாம கிமியா டேட்ஸ் ஸ்வீட்டா இருக்கும், நல்லா சாஃப்டா இருக்கும். அன்னைக்கு வாங்கிட்டு வந்தீல அதே மாதிரி இந்த வாட்டி வாங்கிட்டு வந்துரு. சரி வாங்கிட்டு ஏய் வா. என்னடி பிரச்சனை? புரியல எனக்கு. என்னது வாங்கி போனேன்னு சொன்னீங்களா? கிமியா டேட்ஸ் வாங்கினா வண்டியில போறோம். அப்புறம் என்கிட்ட சரியா சொல்லல வேற சொல்லிட்டு இருந்தா அப்புறம் எப்படி? நான் எப்பங்க உங்களோட கிமியா டேட்ஸ் வாங்க வந்தேன்? நீ வரல, நீ தூங்கிட்டு இருந்த வண்டியில. நான் தூங்கிக்கல இல்ல, என்னை தூங்க போட்டு போய் வாங்கிட்டீங்க. இதெல்லாம் பிரச்சனையா? எப்படி வேணா தூங்க போட்டு போய் என்ன வேணா பண்ணுங்க. என்கிட்ட சொல்றீங்க அத பேருக்கு இதெல்லாம் தப்பு. எக்ஸ்பிளைன் பண்ணல நானு. டென்ஷன் ஆகாத. நான் வந்து நீ தூங்கிட்டு இருந்தனால சரி தூங்குறீங்கன்னு வண்டி பாருங்க. நீங்க உங்க குடும்பங்க, உங்க லைஃப் நீங்க பாத்துக்கங்க. நான் என் லைஃப் நான் பாத்துக்கிறேன். என்ன எனக்கு புரியல ஒண்ணு. என்ன 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 எனக்கு புரியல. என்ன 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 சண்டை போற மாதிரி கூப்பிட்டு சாரி கேக்குறீங்க. சும்மா சாரி. விடு. சரி விடு.